இப்படிப்பட்ட கீழ்ஜாதியில் உள்ள அடிமதனத்தில் வாழ்ந்த எத்தனையோ மனிதர்கள் மேல்தட்டில் வருவதற்கு காரணம் முக்கிய பொறுப்பில் இருந்தவர் தந்தை பெரியார். அம்பேத்கர் இந்திய அளவில் போராடினாலும் தமிழ்நாடு லெவலில் தென் மாநிலத்தில் போராடி வேரூனி மக்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து தெம்பை கொடுத்து ஊக்குவித்து ஒரு மேல்தட்டு கொண்டு வர வச்சு தந்தை பெரியார் தான். பெரியாருடைய உழைப்பிலும் பெரியாருடைய மூலதனத்திலும் பெரியாருடைய வழிகாட்டிலும் வந்த சீமான் அவர்கள் இன்னைக்கு பணம் காசு சேர்ந்து விட்டதால் அந்த பணத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் உடைய கூட்டணியில் சேர்ந்து பெரியாரை கொச்சப்படுத்துகின்றார். இந்த அரசியலில் சீமானுக்கு சவுக்கடியை விட சமாதி அடியாக தான் இருக்கும் என்பது உணர வேண்டும். பெரியாரை எதிர்த்து எவனும் ஜெயிச்சதில்லை. பெரியார் இல்லை என்றால் இங்கு எவனும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மாபெரும் சிம்ம சொக்கனமாக ஒவ்வொருவரும் இங்கு திகழ வேண்டும் என்றால் பெரியார் வழிகாட்டில் இல்லாமல் இங்கே யாரும் வாழ முடியாது. ஆரிய வர்க்கத்தினுடைய போராட்டம் அதிகமாக இருந்தது. அதில் யாரும் நிலைத்து வாழ முடியாமல் எதிர்த்து வாழ முடியாமல் தலைகுனிவும் அடிமதனம் இருந்தது. அதை முறியடிக்கப்பட்டவர் தந்தை பெரியார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சீமான். இவரை கொச்சப்படுத்தியோ அசிங்கப்படுத்தி பேசினால் உங்களுக்கு பாடம் கற்கப்படும் இந்த அரசியல்.